இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இந்த குழந்தைக்கு பல்லு வளரும் போதே ப்ரௌனிஷா பிளாக்கிஷா சொத்தையோட தான் வளர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட ஃபீடிங் ஹேபிட் பத்தி கேட்கும் போது இந்த குழந்தைக்கு 12 months ஆன பிறகு கூட இவங்க நைட் டைம்ல குழந்தை அழுதானா பாட்டில் ஃபீடிங் பண்ணியிருக்காங்க. அதாவது பாலில் சுகர் போட்டு நைட்டில் பாட்டிலில் பால் கொடுத்தாங்கன்னா நர்சிங் பாட்டில் கேரியஸ்ன்னு வரும். நர்சிங் பாட்டில் கேரியஸ்னால் நம்ம பால் கண்டினியூஸாக குடிக்கிறதுனால ஃபுல் மேல் பல்லும் கீழ் கடுவா பல் ஃபுல்லாக சுத்தையிடும். பாட்டில் ஃபீட் பண்ணும்போது கீழே ஃப்ரண்ட் பல்ல மட்டும் நாக்கு ப்ரொடெக்ட் ஆகிறதுனால கீழே ஃப்ரண்ட் பல்ல மட்டும் சுத்த வராது. ஸோ இந்த மாதிரி நர்சிங் பாட்டில் கேரியஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா 12 months ஆனோடனே கொஞ்சம் சாலிட் ஃபுட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு நைட்டில் சிப்பர்லேயோ இல்லை பாட்டில்லையோ தண்ணி மட்டும் கொடுங்க. நைட் தூங்கின பிறகு பால் கொடுக்கறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடும். நைட்ல பால் குடிக்கலன்னா குழந்தை எழுந்து அழுது எங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தையோட ஹெல்த் முக்கியமா இல்ல நம்மளோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது முக்கியமா? 2-3 daysக்கு உங்க குழந்தை நைட்ல எழுந்து அழும்போது பாலுக்கு பதிலாக தண்ணியே கொடுத்து பழகினீங்களா 4th day உங்க குழந்தை அதுக்கு அடாப்ட் ஆகி நல்லா தூங்கிடும். ஸோ குழந்தை அழுது நம்மளை தூக்கம் கெடுதுங்கிறதுக்காக குழந்தையோட பல்ல சொத்தையாக்காம அது இல்லாமல் பாலில் சுகர் போட்டு கொடுக்கறது குழந்தைக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. காலையிலையும் நைட்டும் உங்கள் குழந்தைக்கு ஒரு சின்ன அரிசி அளவுக்கு பேஸ்ட் எடுத்து ப்ரஷ் பண்ணி விட்டாலே இந்த மாதிரி நர்சிங் பாட்டில் கேரிஸ் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்.